5 சென்டிமீட்டர் ஆரமும் 100 சுற்றுகளும் கொண்டு நெருக்கமாக சுற்றப்பட்ட ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருளின் மையத்தில் இருக்கும் காந்தப்புலம் 3.14 × 10⁻³ டெஸ்லா ஆகும். அக்கம்பிச்சுருளின் வழியே பாயும் மின்னோட்டம் மற்றும் அதன் காந்த திருப்பத்தின் மதிப்பு முறையே என்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க. V0 = 4×10⁻⁷ டெஸ்லா மீட்டர்/ஆம்பியர் என கொள்க. நீட் 2026 கேட்கப்பட்ட வினா. இதற்கான தீர்வினை காண்போம். வட்ட வடிவ கம்பிச்சுருள் மையத்தில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான சூத்திரம் வந்து V = V0 Ni/2R என்பது நமக்கு தெரியும். இதிலிருந்து மின்னோட்ட I வந்து எடுத்தோம்னா உங்களுக்கு I அந்த 2R இங்கே வந்துடும். அப்போ 2RB/V0 என்ன வந்துடும். இப்போ நம்ம அந்த மதிப்பில் பிரிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஆரம் வந்து 5ங்கிறதால 0.05 போட்டிருக்கோம். அதுமாதிரி கீழே சுற்றுக்கள் எண்ணிக்கைங்கிறதால கீழே என்னோட மதிப்பு எழுதிட்டுருக்கோம். V0 மதிப்பு 4×10⁻⁷ அவங்க கொடுத்துருக்காங்க. அது மாறிலியோட மதிப்பு தான். அதே மாதிரி பியின் மதிப்பு இங்கே எழுதிட்டுருக்கோம். 2 இந்த ஃபார்முலா வரக்கூடியது. இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது 2 மாட்டிலே பண்ணால் உங்களுக்கு என்னது 0.1 வரும். இந்த பை இது 3.1 அடிச்சிடலாம். அதான் 3.14 கொடுத்துருக்கோம். 3.1 அடி போட்டு வரும். இது 2 மாட்டிலே போனால் 0.1 வரும். 10⁻³ இருக்குது. 4 இருக்குது. இந்த 4 10⁻⁷ 2 மாட்டிலே போனால் 10⁻⁵ வந்துடும். அதே மாதிரி இதை உங்களுக்கு வந்து உங்களுக்கு 0.1ங்கிறது 10⁻⁻1 10⁻⁻1 10⁻⁻1 10⁻⁻4 வந்துடும். அடிமான சார்ந்த கூட்டம் இல்லாதான். அப்புறம் இங்கே 4×10⁻⁵ இருக்குது. அப்போ அது 10⁻⁵ மேலே அப்படின்னா 10⁻+5 ஆகும். இப்போ 10⁻⁴ × 10⁵. அப்போ ரெண்டுக்கும் வந்து என்னது உங்களுக்கு பொதுவாக உள்ளது வந்து 10. ஓகேவா? அடிமானம் அப்போ அடுக்கு கூட்டும்போது -4 + 1 +5 1 அதான் 10⁻1 தான் 10. கீழே என்ன இருக்குது 4 இருக்குது. அப்போ 10/4 எவ்வளவு 2.5 ஆம்பியர். அப்போ இது நம்ம கணக்கிட்டு வந்து மின்னோட்டம் 2.5 ஆம்பியர் வருது. அடுத்து நம்ம கணக்கிட வேண்டியது வந்து காந்த திருப்புத்திறன். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ காந்த திருப்புக்கான சூத்திரம் வந்து என்னது M = NIA. ஏற்கனவே கண்டுபிடிச்ச I இருக்குது. இப்போ பரப்பு என்னது A = πr². ஏன்னா வட்ட வடிவ சொல்றதுனால உங்களுக்கு வந்து என்னது பரப்பு வந்து வட்ட பரப்பு A = πr². M = NI × πr². என்னோட மதிப்பு என்னது 100. ஐயோட மதிப்பு 2.5 ஆம்பியர். I வந்து 3.14. R வந்து 0.05 மீட்டரில் மாற்றினது ஸ்கொயர். அப்போ வந்து என்ன உங்களுக்கு 2 மாட்டில் போனால் 250 வரும். இது 3.4 அப்படியே இருக்குது. 0.05 ஸ்கொயர் பண்ணால் 0.00225 வரும். அப்போ மற்ற மாட்டிலே பண்ணும்போது 1.96 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் 1.96 வருது அப்ராக்சிமேட்டாக. ரவுண்டாக பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து காந்த திருப்புத்திறனின் மதிப்பு. மின்னோட்ட மதிப்பு வந்து 2.5. 2.5 மின்னோட்டம் 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து காந்த திருப்புத்திறன். அதுபடி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நன்றி.